அதாவது மணிப்பூர் முதல்வர் இப்ப சமீபத்துல ஒரு மன்னிப்பு கேட்டார். அங்க இருக்கிற இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடப்பது இது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்கது. இது நான் ரொம்ப ரெக்ரெட். ஏன்னா பாருங்க, தொடர்ந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, 2 சமுதாயத்திற்கு மத்தியில இந்த பூசல் அடங்கவே மாட்டேங்கிறது. ஒரு பக்கம் மெய்தீஸ், இன்னொரு பக்கம் இந்த கூக்கீஸ், இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து அவர் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு வைத்ததுடன் காங்கிரஸ் அவரை கண்டனம் தெரிவித்தது. இவர் எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறாரு? இந்த மன்னிப்போட என்ன அர்த்தம் இருக்கு? இதுல என்ன பிரயோஜனம்? இது ஒண்ணுமே இல்ல. இவர் மன்னிப்பு கேள்வி கேட்பதை விட ராஜினாமா செய்வதுதான் இது பெஸ்ட். அதை தவிர்த்து அவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நம்ம மணிப்பூர் முதல்வரை காங்கிரஸ் இது பண்ண பொழுது அப்ப உடனே மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது இவங்களெல்லாம் உள்ள விட்டு இது மேல தடவடிக்காம இவர்கள் அங்க அது வெளிநாட்டிலேருந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. இவங்க தீவிரவாதத்தில் செயல்படுகிறார்கள். அதை தவிர்த்து ட்ரக் மணி, இந்த ட்ரக் ட்ரேட் இருக்கு பாருங்க, அதுல வர காசெல்லாம் மேல இடத்துக்கு வெளியில எல்லாம் போகுது. இதெல்லாம் அவர் பெரிய குற்றச்சாட்டு வச்சார் காங்கிரஸ் மேல.